ஹாய் செல்குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த சேனலில் நம்ம ஜாமாலாம் போட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சூப்பரான ஜாமா இதெல்லாம் வரப்போகுது. ஸோ அடுத்தடுத்து வர ஜாமாங்க வீடியோங்களெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கான்சர்ட்ல இருக்கான். அவனுக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குது போல இருக்கு. ரொம்ப அழகாக அவனோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஹீரோ தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோடைய கனவே கலைச்சிட்டு இருக்கா. என்னன்னா நம்ம ஹீரோ மிகப்பெரிய ஐடல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பாய் பேண்ட் குரூப்போடைய இன்ஸ்ட்ருமெண்ட் தொடக்கிற ஒரு பையன் தான் ஹீரோ. அந்த பாய் பேண்ட் குரூப் உடைய அசிஸ்டன்ட் தான் நம்ம ஹீரோயினே. அந்த பாய் பேண்ட் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஹீரோவையும் அவமானப்படுத்துவாங்க, ஹீரோயினுமே அவமானப்படுத்துவாங்க. அதுல இருந்து ஒரு பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட தண்ணி கேட்க, ஹீரோயினும் கொண்டாந்து கொடுக்க, தண்ணியை குடிச்சிட்டு மீதி தண்ணியை ஹீரோயின் மேலே அந்த பையன் தூக்கி போட, இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. டக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோடைய ஸ்க்ரூவை மட்டும் ஹீரோ கழட்டி வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா அந்த பையனை பழி வாங்கிறதுக்காக இப்படி வந்துட்டு தன்னை அசிங்கப்படுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பாய் பேண்ட் குரூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பாடிட்டு தூரத்தில் நின்று கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஹீரோ ஸ்க்ரூ வந்துட்டு கழட்டி வச்சான் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் தனியா கழண்டு அந்த பையனுடைய வந்துட்டு மூஞ்சி மேலே அடிக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அவ்வளவுதான், வேற என்ன, ஹீரோ தான் அந்த ஸ்க்ரூவை கழட்டினா, பத்தாதுக்கு ஹீரோயின் வேற சிரிச்சுட்டாங்க இல்லையா. ரெண்டு பேருமே வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், எனக்காக நீ வந்துட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ஸ்க்ரூவை கழட்டின, ஆனா வந்துட்டு உனக்காக ரொம்ப தேங்க்ஸ், பட் ஆனா வந்துட்டு உன்னோட வேலையும் என்னால போயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோ, ஆமா வேலை போனா போயா போகுது, ஏன்னா அவனுங்க நம்மள மதிக்கிறானுங்களா, மதிக்கவே மாட்டேன்றாங்க, எனக்கு ஒரு வந்துட்டு மிகப்பெரிய ஐடல் ஆகணும், அதுதான் என்னுடைய ஆசை, நீ ஒன்னும் கவலைப்படாத விடு, போனா போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ரொம்பவும் வந்துட்டு பேசி ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. அப்படியே நாள் பட ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வா மாறுது. ரெண்டு பேருமே டேட் பண்றாங்க, லவ் பண்றாங்க, நிறைய ஊரா சுத்துறாங்க. நல்லா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு பெருசா எதுவும் வேலை கிடைக்கல, இருந்தாலும் வந்துட்டு ஒரு நார்மலான லைஃபை வாழ்ந்துகிட்டே இருக்க. ஹீரோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஐடல் ஆகணும் தானே ஆசை. அதனால நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சைனா சிட்டிக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவன் கையில இருக்க ஒரு பிரேஸ்லெட்டை ஹீரோயின் கையில போட்டு விட்டுட்டு, இந்த மாதிரி இப்பையில இருந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த இடத்துல மீட் பண்ணிக்கலாம், கண்டிப்பா நான் ஒரு மிகப்பெரிய வந்துட்டு பாடகராயிடுவேன், நீயுமே ஒரு நல்ல வேலைக்கு போயிடுன்னு சொல்ல ஹீரோயின், எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனில ஏஜென்சியா ஒர்க் பண்ணணும், அதுதான் என்னுடைய ஆசை, நானுமே வந்துட்டு வேலையில எல்லாம் சேர்ந்து செட்டில் ஆயிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேருமே இங்கே மீட் பண்ணிக்கலாம்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு பேனாவை கிஃப்ட் பண்றாங்க. ஹீரோமே அந்த பேனாவை வாங்கிட்டு ஹாப்பியாவ. இப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்ணன்னு சொல்ற ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணிக்கவே இல்லை. இப்படியே 5 வருஷம் ஆயிடுது. ஹீரோ ஒரு பொண்ணு கூட பெட்ல இருந்து எந்திரிக்கிறான். என்னடான்னு பார்த்தா ஆக்சுவலி நம்ம ஹீரோ இந்த 5 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆயிட்டான். ஹீரோ கூட வந்துட்டு மில்லின்னு ஒரு பொண்ணு நடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ கூட வந்து பெட்ல இருந்து எந்திரிச்சு இந்த பொண்ணு கூட வந்துட்டு ஒரு மூவியோடைய சீன் தான் பல இருக்கு. இந்த மில்லிக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். ஹீரோ கிட்ட வந்து அப்பப்பா அவளுடைய காதல சொல்ல ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டான். ஹீரோக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ்னா ஹீரோ கொஞ்சம் கூட யோசிச்சே பார்த்துருக்க மாட்டான், தனக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ். ஹீரோ கூடவே ஒரு ஏஜென்சி இருக்காங்க. இந்த ஏஜென்சி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெட் வெயிட் பிடிச்சவங்க. நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஒரு மூவி இருக்கு, அதுல நடின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயின் யாருன்னு கேட்க மில்லின்னு சொல்ல ஹீரோக்கு ஆல்ரெடி இந்த மில்லி லவ் டார்ச்சர் பண்றா, இதுல புதுசா ஒரு மூவில நடிச்சு மறுபடியும் எதுக்கு நான் வந்துட்டு பிரச்சனையை வேட்டிக்குள்ள போட்டு பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த படத்துல நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏஜென்சி கிட்ட சொல்லிட ஹீரோவை காமிச்சிட்டாங்க. இந்த 5 வருஷத்துல நம்ம ஹீரோயினுடைய நிலைமை என்ன தெரியுமா, ஏகப்பட்ட கம்பெனி சேரி இறங்குறாங்க. நம்ம ஹீரோயினும் நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கம்பெனில இப்ப அவங்களுக்கு பிடிச்ச வேலை ஏஜென்சி ஒர்க் தான் ஹீரோயின் பண்ணலான்னு வர அங்கதான் டைரக்டர் கொண்டாந்து வச்சிருக்காரு ட்விஸ்ட். ஹீரோயின் ஒர்க் பண்ண வர இடம் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனியில தான் நம்ம ஹீரோயினுமே ஒர்க் பண்ண வராங்க. நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஐடல் இல்லையா, இந்த ஐடலுக்கெல்லாம் வந்துட்டு ஏஜென்சி பார்த்து தர கம்பெனிகள் தான் இப்ப ஹீரோ இருக்கான். ஒருத்தர் நேருக்கு நேர் பார்த்துக்க. இப்ப அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஹீரோ வந்துட்டு அவனுடைய கிராமத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறமா 3 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்ணணும்னு நினைச்சவங்க 3 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே வாழ்க்கையில முன்னேறல. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு நாள் கால் பண்ணி 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்ல ஹீரோ எதனால என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோயின், இல்ல நீ வந்துட்டு ஒரு வேலையை நீ பாக்குற மாதிரி இல்ல, நீ பாடகராக ஒரு மாதிரி இல்ல, இப்ப என்கிட்ட ஒரு வேலை இருக்குது, அதனால நான் செட்டில் ஆயிட்டேன், நீ லைஃப்ல செட்டில் ஆகாதனால உன்னை நான் பிரேக்கப் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஹீரோ வந்துட்டு தான் பின்னாடி சுத்தி அவனுடைய கெரியரை விட்டுட்டு இப்ப ஏதோ ஒரு ஹோட்டல்ல HL எடுக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கான். அதனால வந்துட்டு நம்ம அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன்னா அவனுடைய லைஃபை பாப்பான்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. இப்ப இந்த பிளாஷ்பேக்லாம் முடிய இத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்தர் பார்த்துக்க நம்ம ஹீரோயினா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோவை. ஆனா ஹீரோ யாரையோ பாக்குற மாதிரி கண்டுக்காம கொள்ளாம
தெரியாம ஹீரோயினை கிராஸ் பண்ணி போயிட ஹீரோயின் இது எதிர்பார்த்தது தானே. இப்ப ஹீரோயினுமே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டே ஜாபை வந்து பண்றாங்க. இப்ப ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கம்பெனியோட ஓனர் கிட்ட, அதாவது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஓனர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. நான் தான் அந்த மூவில நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, நீங்க எதை கேட்டு சைன் பண்ணீங்கன்னு சொல்ல ஏஜென்சில இருக்க அந்த லேடி ஆல்ரெடி ஹெட்வெயிட் பிடிச்சவங்க இல்லையா, ஹீரோ கிட்டே சண்டைக்கு போறாங்க. நீ மட்டும் இந்த மூவில நடிக்கலன்னா அப்புறம் நான் உன்னோட ஏஜென்சியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உடனே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் வேற ஏஜென்சியை தேடிக்கிறேன்னு சொல்ல உன் கூட எல்லாம் யாரு ஒர்க் பண்ணுவா சொல்லி யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹெட்வெயிட் பிடிச்ச லேடி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல அப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்து நம்ம ஹீரோயினை பார்த்து டக்குன்னு நம்ம ஹீரோ இந்த பொண்ணு தான் இதுக்கப்புறம் என்னோட புது ஏஜென்சின்னு சொல்லிட்டு போயிட ஹீரோயினுக்கா செம ஷாக் எடுக்குது. சோ இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க என்ன எதுக்கு உன்னோட ஏஜென்சியா வந்துட்டு நீ தேர்ந்தெடுத்தன்னு கேட்க ஹீரோ ஆமா நீ என்ன டம்ப் பண்ணி விட்டுட்டு போனல, அதனால உன்னை நான் ரிவெஞ்ச் எடுக்க வேணாம், அதனால தான் வந்துட்டு உன்னை என்னோட ஏஜென்சியா நான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் என்னடா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு, என்ன நீ ரிவெஞ்ச் எடுக்க போறியா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோயின் நம்ம ஹீரோயினை பத்தி நமக்கு தெரியும், ஹீரோ வந்துட்டு அவனோட லைஃப்ல முன்னேறணுன்றதுக்காக தான் ஹீரோயின் ஹீரோ விட்டு பிரிஞ்சு பிரேக்கப்பும் பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்கிறதா தானே சொன்னா, ஆனா இவன் ஹீரோயினை சுத்தமா மறக்கவே இல்லை. கையில நம்ம ஹீரோயின் கொடுத்தா அந்த பேனாவை தான் வச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணா காலையிலே 9 மணிக்கே என்னுடைய வீட்டுக்கு வந்து சேரு, நாளையில இருந்து நீங்க வந்துட்டு என்னுடைய வந்துட்டு ஏஜென்சியா இருக்க போறேன்னு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு குளிச்சு கழிச்சுட்டு வராங்க மேக்கப் எல்லாம் போட்டுட்டு. பட் இருந்தாலும் ஹீரோடைய வீட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி மேக்கப்பை போட்டுட்டு உள்ள வர ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ ஹீரோயின் சேர்றதுக்கான அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் தெரியுமா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்துட்டு ஹீரோ வீட்டுல வச்சிருக்கான். இதை பத்தி நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு, வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டே இருக்க ஹீரோ டக்குன்னு வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு கிளாஸ்ல வைனை ஊத்தி கொடுத்து ஹீரோயின் கிட்ட வீடு எப்படி இருக்குன்னு கேட்க வீடெல்லாம் நல்லா தான் சார் இருக்குன்னு சொல்ல இதை பத்தியா இது அவ்வளோ ரேட்டு, இதை பத்தியா இது இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு வந்துட்டு கூப்பிட்டுருக்கீங்களா இல்ல உங்க வீட்டை வந்துட்டு நீங்க ஷோ ஆஃப் பண்றீங்களான்னு கேட்க ஹீரோ கேட்கறான் உனக்கு ரிக்ரெட் எதுவும் ஆகலையா என்னை விட்டுட்டு போனதுக்குன்னு சொல்ல நான் எதுக்கு ரிக்ரெட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்ப கூட போய் சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணுங்க போடுற ட்ரெஸ் வச்சிருக்கான், அது நம்ம ஹீரோயின் தான். ஆனா ஹீரோயினுக்கு அது ஞாபகம் இல்ல, இது யார் ட்ரெஸ்ன்னு கேட்க ஹீரோ உனக்கே அதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ கூட ஹீரோயினால கொஞ்ச நேரம் கூட வேலை செய்யவே முடியல. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு நம்ம ஹீரோயினை படாத பாடுபடுத்திட்டு இருக்கான். ஹீரோயினும் ஹீரோ வந்துட்டு எப்படியாவது அவன் கூட உட்காந்து ஒர்க் பண்ணிடணும்னு சொல்லி பார்க்க, ஆனா ஒரு விஷயத்துலயும் ஹீரோ ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட இமேஜையே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்துட்டு இருக்கான். ஒரு தடவை ஹீரோ வந்துட்டு ஒரு படத்துல வந்துட்டு நடிக்க போறாமல இருக்கு, அதுக்கான கான்ட்ராக்டை சைன் பண்ண போனா ஆனா அங்க இருக்க வந்து பாத்தீங்கன்னா பேனாவை ஹீரோ யூஸ் பண்ண மாட்டேன்டா. ஏன்னு நம்ம ஹீரோயின் வந்து கேட்க உடனே ஹீரோ என்னுடைய லக்கி பென் என்கிட்ட இல்ல, அதனால நான் சைன் போட மாட்டேன்னு சொல்ல ஹீரோயின் டே என் உசுர வாங்காதரா சைனை போட்டு தொலைடான்னு சொல்ல அப்பதான் ஹீரோடைய அசிஸ்டன்ட் நல்ல பப்ளு மாதிரி இருக்கா, இவனுடைய பேர் பப்ளுனே வச்சுக்கலாம். பப்ளு ஓடி வந்து ஹீரோடைய லக்கி பெண்ணை கொடுக்க அது வேற எந்த பெண்ணும் கிடையாது, நம்ம ஹீரோயின் கொடுத்த பெண்ணு தான். இப்ப அந்த பெண்ணை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அப்படி ஒரு ஷாக்கு, ஹீரோமே அந்த கான்ட்ராக்ட்ல சைனையும் அழகா போட்டுறான். ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ இன்னுமா இந்த பேனா வச்சிருக்கன்னு சொல்லி கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோ இங்க பார் ரொம்ப ஓவராலா இமேஜினேஷன் பண்ணாத, நான் அந்த பேனா வச்சு உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதோ அந்த பேனால வந்துட்டு சைன் போட்டேன்னா எனக்கு ஏதோ வந்துட்டு அதிர்ஷ்டம் நான் நினைக்கிறேன், அதனால தான் நான் அந்த பேனால சைன் போடுவேன், மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிச்சதா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஸோ ஹீரோ கூட இருந்த அந்த நாட்கள் எல்லாத்தையுமே யோசனை பண்ணிக்கிட்டே ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு அழுதுகிட்டே ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அப்படியே மூவில ஒரு புது கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன். இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய கம்பெனில தான் ஒர்க் பண்றாரு. இவர் ஒரு செஃப் பிளஸ் பத்தாதுக்கு நம்ம ஹீரோயினுடைய சீனியர். ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க, நான் சமைச்ச சாப்பாடு தான் எப்படி நல்லா இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மொக்க போட ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயினும் ரொம்ப நல்லா இருக்கு சார்ன்னு சொல்ல இன்னொரு பக்கம் மில்லி இருக்கா இல்லையா, அவளுமே நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு வேற ஏதாவது பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்க ஹீரோ இல்லைன்னு சொல்ல அப்புறம் ஏன் என்னுடைய லவ் நீ அக்செப்ட் பண்ணவே மாட்டேன், நானும் கிட்டத்தட்ட 2 வருஷமா உங்ககிட்ட லவ் சொல்லிட்டு இருக்கேன், நீ அக்செப்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல உடனே நம்ம ஹீரோ இங்க பார் நீ எவ்வளவு க்ளோஸ்ல வந்தாலும் சரி நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா மில்லியோடைய மூக்கை உடைச்சு விட்டுட்டு இருக்கான். மில்லியும் நானும் உன்னை விட மாட்டேன், நானும் உன்னை வந்துட்டு எப்பயுமே உன்னை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பேன்னு சொல்ல இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ஹெட்வெயிட் பிடிச்ச வந்துட்டு ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, ஹீரோ கூட ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணவங்க, அவங்க நான் இல்லாம எப்படி ஹீரோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ஹீரோ கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அந்த பொண்ணுடைய டீடைல்ஸ் வேணும் நம்ம ஹீரோயினுடைய டீடைல்ஸையும் சர்ச் பண்றாங்க. இவங்க ஒரு புது ஆளையே வளர்த்து விடணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இவங்களாலதான் ஹீரோ வந்துட்டு பெருசா வந்தா, அவனுடைய திறமையினாலலாம் வரல, அதனால நான் புதுசா ஒரு பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவனை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஐடல் ஆக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டரை உள்ள கூட்டு வந்து ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க உடனே வந்துட்டு இவங்க சொல்றாங்க நீ வேணான்னு ரிஜெக்ட் பண்ண மூவில இப்ப நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன், இந்த புது பையன் தான் நடிக்க போறான், இவன் ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஃபேமஸ் ஆயிட்டதுக்கு அப்புறமா நீ வைத்தறிச்செல்லாம் பட
படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஹெட்வெயிட் பிடிச்ச ஏஜென்சி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ இதை கேட்டுட்டு லைட்டா காண்டாவறான். பட் இருந்தாலும் ஒண்ணுமே சொல்லல. ஹீரோயின் உடனே வந்துட்டு இந்த வாய்ப்பு மட்டும்தான் ஹீரோக்கு கிடைக்குமா என்ன, நாங்க நிறைய வாய்ப்பை உருவாக்கிப்போம்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப அவங்க ஒரு வாய்ப்பை ஹீரோக்கு உருவாக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு பாடலாசிரியர் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சர்ச் பண்ணுறாங்க. அவர்கிட்ட போயிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு பாடலாசிரியராக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி போய் கேட்டா, ஆனால் நம்ம ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவனோட இமேஜை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிட்டான் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு அந்த பாடலாசிரியை கேள்விப்பட்டுட்டு இல்லம்மா வர வர அந்த ஹீரோ மதிக்கிறதே இல்லையாமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்கலாம், அதனால எனக்கு அவன் செட் ஆக மாட்டான், நீ உன் வேலையை பாருமா போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுறாரு அந்த மியூசிக் டைரக்டரே. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு வாய்ப்பு கம்மியாகிக்கிட்டே இருக்கு. அந்த ஹெட்வெயிட் பிடிச்ச லேடி வந்துட்டு புதுசா ஒருத்தவனை உருவாக்குனாங்க இல்லையா, அவனுடைய வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு புகழ் மேல மேல வளர்ந்துட்டு போவ ஹீரோக்கு எப்பயுமே கிடைக்கக்கூடிய வருஷம் அந்த அவார்டு கூட இந்த வருஷம் நம்ம ஹீரோக்கு கிடைக்கவே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை பத்தி பெருசா எதுவும் கேர் பண்ணல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நீங்க பாரு நீ பண்ற வேலையில உன்னோட இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போயிட்டு இருக்கு, தயவு செஞ்சு வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணு, இந்த மாதிரி வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு பாட்டு ஒண்ணு எழுதலாம்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு நான் ஒரு பொண்ணை தான் நினைச்சு பாட்டு எழுதுவேன், ஆனா இப்ப அந்த பொண்ணு என் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோ இன்டைரக்டா ஹீரோயினை சொல்ல ஹீரோயின் இதை புரிஞ்சுக்கிறாங்க. இங்க பாரு உனக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் கிடைச்சா கண்டிப்பா நீ ஒரு நல்ல பாட்டு எழுதுவ, அந்த மாதிரி இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்குலாம் மறுபடியும் நீ கனவு கண்ணனா மாறிடுவ சீக்கிரமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு பப்புக்கு மாதிரி கூட்டு போறாங்க. அங்க பெருசா யாருக்குமே ஹீரோவை தெரியல போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பாடுன்னு சொல்ல ஹீரோவுமே போயிட்டு வந்துட்டு ஒரு பாட்டை பாடினா, அதாவது அது என்ன பாட்டுன்னா நம்ம ஹீரோயினை இது வரைக்கும் அவன் லவ் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த லவ் பண்ண எல்லா ஒரு சீன்ஸையுமே கோர்வையா கோத்துதான் ஹீரோ பாட்டு பாடிட்டு இருக்கான். சோ இப்ப ஹீரோயினுக்கு அந்த பாட்டு கேட்ட உடனே செம்ம எமோஷனல் ஆகுது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பெருசா வந்துட்டு ஹீரோ முன்னாடி எந்த ஒரு எமோஷனலையும் காமிக்கல. இதுல வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கே வந்துட்டு தெரியாத ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஒரு மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போயிட்டு வாய்ப்பு கேட்டாங்களே அந்த மியூசிக் டைரக்டரும் அந்த பப்ல இருக்காரு. ஹீரோ பாடின பாட்டு கேட்டு அவளுக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா ஆபீஸ்ல ஒரு பொண்ணுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் போல இருக்கு. ஹீரோயின் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனவங்க நல்லா சரக்கடிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த போதையிலே ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க, நீ என்ன ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ண தெரியுமா ரிவெஞ்ச்ன்ற பேர்ல, பட் இருந்தாலும் நான் உன்னை இன்னுமே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஷூட்டிங் போறதை விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட இது என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை பத்தி கேட்க, ஃபர்ஸ்ட் முதல்ல போயிட்டு ஷூட்டிங் பண்ணடா போடான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அடிச்சு பெத்தி விட, இப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய ஜெயின் பலூன்ல ஏறான். அந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஜெயின் பலூன்ல கீழ இருந்து பிடிச்சிட்டு இருந்தவரு வழிக்கு கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கயிறை விட்டுட, இப்ப ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பலூனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பலூன்ல தொங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பலூன் அப்படியே போற போக்குல வந்துட்டு அந்த பலூன் போயிட்டு இருக்குது. ஹீரோயினும் ஹீரோ தான் ஐயோ என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஆனா அந்த பலூன் திக்கு தசை தெரியாத ஒரு காட்டுக்கு தனி தீவுக்குள்ள போயிட்டு அந்த பலூன் லேண்ட் ஆயிடுது. ரெண்டு பேர்கிட்டயுமே போன் இல்லாதனால சோ இந்த இடத்துல இருந்து நம்மள எப்படி ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போவாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த, ஹீரோயின் தயவு செஞ்சு அமைதியாரு, எந்த ஒரு விஷயத்திலயும் அமைதி தான் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு முடிவையும் கொடுக்கும், அதனால கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக அங்க பாரு வானம் அங்க பாரு ஸ்டார்ன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கதையை சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இந்த கதையை வேணாம் நம்ம கதையை பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா லவ் பண்ண அந்த சீன்ஸ் எல்லாத்த பத்தியும் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்டுறான், இந்த மாதிரி எதுக்காக தான் நீ என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்ல ஹீரோயினுமே ஒரு எமோஷனலா வந்துட்டு சொல்லிடுறாங்க, நீ உன்னுடைய லைஃப்ல பெரிய ஆளா வரணும், 3 வருஷமா நீ ஒண்ணுமே பண்ணவே இல்லை, என்ன லவ் பண்றதுனால நான் வந்துட்டு நம்ம கிராமத்துல இருந்தனால நீ மறுபடியும் நம்ம கிராமத்துக்கே ஓடி வந்ததுனால உனக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கலையோ தான் நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போனேன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அப்ப நீ நானும் இப்ப மறுபடியும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்ல, இல்ல இப்போ உன்னுடைய உலகம் வேற என் உலகம் வேற, நீ ஜஸ்ட் என்னுடைய பாஸ் மட்டும் தான், இப்ப நம்மளால லவ் பண்ண முடியாது, தயவு செஞ்சு வந்துட்டு இந்த எண்ணத்தை மாத்திக்கும், இந்த மாதிரி உனக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு, உன்னுடைய வாழ்க்கையை நீ இழக்க கூடாது, அது மட்டும் தான் என்னுடைய ஆசை, இப்போ ஒரு மிகப்பெரிய நீ வந்துட்டு பாடகர் ஆயிட்ட, எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, அவ்வளவுதான். இப்ப ரெஸ்கியூ டீம் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் வேலைக்கு வரல, ஐயோ எங்க இவன் நம்மளை விட்டு போயிட்டாலும் சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ண, ஆனா ஹீரோயினுக்கு உடம்பு முடியல. ஹீரோ இரு நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்ல, ஹீரோயின் என்ன லூசா நீ ஒரு ஐடல், எங்க உன் வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் எட்டி பாரு, ஏகப்பட்ட ஃபேன்ஸ் எல்லாம் நின்னுட்டு இருப்பாங்க, அவங்கள தாண்டி நீ எப்படி வருவ, அதுவும் வந்துட்டு ஒரு ஏஜென்சியை பார்க்க வந்தேன்னா தேவையில்லாம வந்துட்டு நியூஸ்ல ஏதாவது உன்னை பத்தி கெட்ட பேர் வந்துடும், அதனால அமைதியா வந்துட்டு கதவை சாத்திட்டு தூங்குடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட. பட் ஆனா ஹீரோயினுடைய வீட்டு கதவு தட்டுறாங்க, ஹீரோயினும் ஹீரோவா இருக்குமோன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா அது அந்த செஃப் தான். அவரு நம்ம ஹீரோயினுக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காரு, நண்டு சூப் வச்சிருக்கான், இதை சாப்பிடுங்க சளி எல்லாம் பறந்து போயிடும் சொல்லிட்டு எங்க ஹீரோயின் கிட்ட ஃபிளட் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டை விட்டு வந்து பார்த்தா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ ஃபேன்
ஃபேன்ஸை பார்த்து பயந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினுடைய ட்ரெஸ் வச்சிருந்தா இல்லையா, அதையே நம்ம ஹீரோ குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுடைய ட்ரெஸ்ஸையே நம்ம ஹீரோ போட்டுக்கிட்டு ஹீரோயினுடைய வீட்டுக்கு கிளம்புறா. அங்க இருக்கிற யாருக்குமே பெருசா ஹீரோவை தெரியவே இல்லை. ஹீரோவும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு குடுகுன்னு ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து, பத்தியா நீ வர முடியாதுன்னு சொன்ன, நான் வந்துட்டேன் பத்தியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வர, ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோடைய புறமுத கிட்ட பார்க்க அதுல இருந்து செஃப் வராரு. செஃப் வந்து யாருங்க நீங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. செஃப் இங்க பார்த்தோன்னே அவ்வளவுதான், ஹீரோ கம்முன்னு இருப்பானா பிடிச்சி செஃப்பை போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி சம்மடி அடிச்சிட்டு இருக்கா. ஆனா அதுவுமே வந்துட்டு கனவு தான். மேடம் நீங்க யாரு மேடம்னு சொல்லிட்டு செஃப் கேட்க ஹீரோயின் ஐயோ இது என்னோட ஃப்ரெண்டுங்க அப்படி இப்படிங்கன்னு சொல்லிட்டு செஃப் கிட்டே வந்துட்டு சமாளிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ நம்மள ஜெலஸ் படுத்தினா இல்லையா, இவளை நம்மள ஜெலஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்க ஷூட்டிங்ல மில்லி கூட ஒரு கிஸ்லாக் சீன் போல இருக்கு. அந்த சீனையே நம்ம ஹீரோ ஏகப்பட்ட டேக் ஷாட் எடுத்து ஹீரோயினை ஜெலஸ் படுத்தி விட ஹீரோயினுமே ஜெலஸ் ஆகுறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு ஏமா இது என்னுடைய நடிப்புமா, நீ ஜெலஸ் ஆயிட்டியான்னு கேட்க ஹீரோயினுடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ஏன் ஜெலஸ் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ இதை என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை நைட்டு டின்னருக்காக வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிட்டுருப்பான். ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினை ஜெலஸ் படுத்திட்டோம், கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணி அவளை சமாதானப்படுத்தலான்னு பார்க்க, ஆனா ஹீரோயின் தனியா வராம செஃப்பை கூட்டிட்டு வருவாங்களா. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்ல முடியும், வேண்டாம் அவர் போட அந்த செஃப் உள்ள கூப்பிட செஃப்புமே உள்ள வந்துடுறான். ஆனா இப்ப நம்ம ஹீரோ 3 பேர் மட்டும் இருக்கிறது என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு, பேசாம நான் ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு என்ன பண்றான், மில்லிக்கு போன் அடிச்சுடுவானா. மில்லியும் எப்ப தானே பார்த்துட்டு இருந்தா, ஹீரோ கால் பண்ணோடனே வந்துடுறா. வந்தோடனே ஐயோ எனக்கு இந்த ஜிப்பு கொஞ்சம் மாட்டி விடன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் போயிட்டு நான் ஜிப்பு மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு மில்லி பக்கத்துல போவ. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜெலஸ் படுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப மில்லி கூட ஹீரோ க்ளோஸ் ஆகுறான், ஹீரோயின் அந்த செஃப் கூட க்ளோஸ் ஆகுற மாதிரி பேச. இப்ப பொண்ணுங்கள்லாம் முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, பசங்க நீங்க 2 பேர் தான் சமைக்கணும்னு சொல்ல, ஆல்ரெடி அவர் செஃப் இல்லையா, வேகமா செம்ம சூப்பரா டிஷ் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவா அங்க ஒரு ஆம்லேட் கூட போட முடியாம தவிச்சிட்டு இருக்கா நம்ம ஹீரோ. ஆனால் நம்ம ஹீரோயின் செஃப்பை பார்க்கறத விட ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. லாஸ்டா நம்ம ஹீரோவும் ஏதோ புது டிஷ்ஷை பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கெச்சப்பை வந்துட்டு ஸ்மைலி மாதிரி போட்டு 2 முட்டையை வச்சு அதை கண்ணுன்னு எடுத்துட்டு வரான். ஆனா செஃப் வேற லெவல்ல சமைச்சிருக்காங்க. ஆனால் இந்த மில்லி என்ன பண்றா, ஹீரோ சமைச்சிட்டு வந்துட்டானேன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட, ஆனா உயகப்பட்ட உப்பு நம்ம ஹீரோ போட்டு வச்சிருக்கான். இப்படி அந்த சீன் காமெடியா போவ. ஹீரோயினுக்கு இப்ப அந்த மியூசிக் டைரக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி பாடலாசிரியரா ஹீரோவை நான் வந்துட்டு தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொல்ல, அவ்வளவுதான் இப்ப 2 பேருமே என்ன பண்றாங்க, அவங்க 2 பேருமே இருக்கிறத மறந்துட்டு கட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு மில்லியும் செஃப்பும் நம்ம ஹீரோ ஹீரோயினையும் பார்த்துட்டு இருக்க. இப்படி நம்ம ஹீரோடைய ரெப்புடேஷன் அதிகமாயிட்டே இருக்கிறது இந்த ஹெட்வைட் பிடிச்ச அந்த ஏஜென்சிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அந்த நேரத்திலாம் ஒரு இது அதை வந்துட்டு ரிப்போர்ட்டர் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு போன் வருது. ஒரு ரிப்போர்ட்டர் என்ன பண்ணா, இந்த மாதிரி வந்துட்டு நீங்க புதுசா அறிமுகப்படுத்தினீங்க இல்லையா, அந்த புது பையன் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அங்க இங்க 100 சுத்துறான், இங்க பாருங்க என்கிட்ட போட்டோஸ் இருக்குதுன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டி கொஞ்சம் காசு வந்துட்டு இந்த ஏஜென்சி கேட்ட. இந்த ஏஜென்சியும் சரி ஓகே அதுக்கான காசுலாம் தரேன், ஆனா நீங்க ஹீரோவை ஃபாலோ பண்ணி அவனுடைய லைஃப்ல இருக்கிறதையும் எனக்கு போட்டோவை எடுத்துட்டு வந்து தரணும், அதுக்கு நான் உங்களுக்கு டபுள் மடங்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்ல, ரிப்போர்ட்டரும் அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்ல. இப்ப நம்ம ஹீரோ புதுசா ஒரு பாட்டு எழுத போறான் இல்லையா, அதனால வந்துட்டு அந்த மியூசிக் டைரக்டரை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு பிரைவேட்டா ஒரு பிளைன் இருக்கும் போல இருக்கு, அந்த பிளைன்ல போயிட்டு இருக்க. ஆனா வானிலை சரியில்லை, அவ்வளவுதான் பிளைன் டிங்கு டிங்குன்னு ஆடிட்டு இருக்குது, வெளியே செம்ம இடியும் மழை. கொஞ்ச நேரத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபிளைட்டே வந்துட்டு தீப்பிடிச்சு எரிஞ்சிடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு ஃபிளைட் திக்குமுக்கு தள்ளாடிட்டு இருக்க. அப்ப பின்னாடி இருக்கிற அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட், ஐயோ எங்க அம்மா கருவாட்டு குழம்பு செஞ்சு வச்சுச்சு, நான் அதை சாப்பிடாம வந்துட்டேனே, அதை சாப்பிடாமலே செத்து போயிடுவோம் போல இருக்கேன்னு சொல்ல. இப்ப பயத்துல இருக்க ஹீரோ ஹீரோயின் டக்குன்னு கையை பிடிச்சுக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய காதலையும் மறுபடியும் சொல்லிக்கிறாங்க. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமான்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவுமே நான் நீ இல்லாம என்னால வந்துட்டு இதுக்கப்புறம் வாழ முடியாது, எங்க இப்போ ஒன்னாவது சாவலாம்னு சொல்ல. அவ்வளவுதான் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோம் நின்று போச்சு, அந்த இடி. அவ்வளவுதான் பிளைன் அழகா தரையிறங்கிடுது. ஸோ அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்னா ஒரே ரூம்ல தங்குறாங்க. ஆனா இதை தூரத்துல இருந்து அந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணா, போட்டோ எடுத்துக்கிறான். போச்சு அம்மஞ்சல்லிக்கு ப்ரோஜல் இல்லைன்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டர் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஆனா பின்னாடி வந்து தொக்கா ஒரு சீன் இந்த ரிப்போர்ட்டருக்கு மாட்டிக்குது. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்றாங்க, அதாவது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லாமே, அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வர ஹீரோயின் ஹீரோ கிட்ட இங்க பாரு எல்லார்கிட்டையும் ஒரு ஹாய் ஹலோ சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள அந்த இடத்துல இந்த மில்லியும் வந்திருக்கா. வந்தவன் நம்ம ஹீரோ கிட்ட ஓவரா வழிஞ்சுக்கிட்டே எப்பயும் போல காதல சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோவே ஒரு மாதிரியா பார்க்க, ஹீரோ எம்மா இவ ஃபர்ஸ்ட்ல இருந்து என்கிட்ட லவ் சொல்லிட்டு இருக்கா, நீ ஒன்னும் தயவு செஞ்சு தப்பா நினைக்காத, இவகிட்ட இருந்து நான் தப்பிக்கணும்னா உன் கூட நான் டான்ஸ் பண்ணுவா, நம்ம டான்ஸ் பண்ணலாம்னு சொல்ல. ஹீரோயின் இங்க ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர் இருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அப்புறம் நீ வந்துட்டு ஒரு ஏஜென்சி கூட டான்ஸ் ஆடுறன்னு சொல்லிட்டு உன் பேர் தப்பா
ஆக்கிடுவாங்கன்னு சொல்ல இருந்தாலும் நம்ம ஹீரோ கேட்கறவனா ஹீரோயினோட இடுப்பை பிடிச்சி அழகா டான்ஸ் எல்லாம் ஆடிக்க அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர் எல்லாம் பாக்குறாங்க. இப்படியே வந்துட்டு லைஃப் செம்மையா போயிட்டு இருக்குது. ஹீரோ அழகா பாட்டெல்லாம் எழுதிட்டு இருக்கா அந்த மியூசிக் டைரக்டருக்காக. ஹீரோயினும் கூடவே இருந்து ஹீரோக்கு நிறைய மோட்டிவேஷன் எல்லாம் பண்ண லைஃப் நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்குது நம்ம ஹீரோ ஹீரோயின். ஆனா வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், அந்த ஹெட்வெயிட் பிடிச்ச ஏஜென்சி கிட்ட போயிட்டு ஹீரோ ஹீரோயினுடைய போட்டோவை காமிக்க இவங்க தான் போட்டோ எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ இந்த மாதிரி வந்துட்டு நான் வளர்த்து விட்ட பையனை பத்தி நானே ரூமரை கலப்பறதா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் உனக்கு காசு மட்டும் கொடுக்குறேன், அந்த போட்டோ மட்டும் என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி இவ வாங்கிக்கிறாங்க. என்னடா இவ தான் போட்டோ எடுக்க சொன்னா இவளே இதை பப்ளிஷ் பண்ண வேணாம்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் யோசிக்க அப்பதான் இந்த ஹெட்வெயிட் பிடிச்ச ஏஜென்சியை நான் வந்துட்டு காமிக்கிறாங்க. இவளுக்கு ஹீரோவை டவுன் பண்ணணும்லாம் ஆசை இல்ல. ஹீரோ வந்துட்டு தன்னுடைய இடத்துல ஹீரோயினை வச்சு நல்ல மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டு இருக்கானே, அதனால ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட காமிச்சு ஒழுங்கா நீயே வேலையை விட்டு போறியா இல்ல இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே நான் லீக் பண்ணிடுவா, அதுக்கப்புறம் ஹீரோவால இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க முடியாதுன்னு சொல்ல அவ்வளவுதான். ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி, அதாவது வளர்றதுக்கு முன்னாடியே அவனுடைய கெரியருக்காக விட்டுட்டு போனவங்க இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்க நம்ம ஹீரோடைய வாழ்க்கை கெட்டு போனா ஹீரோயின் இருப்பாங்களா, ஹீரோ விட்டு விலகுறாங்க. அன்னைக்கே ஒரு கான்செப்ட் போல இருக்கு ஹீரோவுக்கு. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக தான் ஒரு பாட்டையும் பாடுறான். கும்பலோட கும்பலா நின்று நம்ம ஹீரோயினுமே அந்த பாட்டை கேட்டுட்டு செமையா எமோஷனல் ஆயிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு அந்த ஏஜென்சி கண்ணை காமிக்கிறாங்க, ஒழுங்கா இங்கிருந்து போன்னு சொல்ல ஹீரோயினுமே அழுதுகிட்டே நம்ம ஹீரோடைய கான்செப்டை பார்த்துட்டே அங்கிருந்து கிளம்பிடும். ஹீரோ செமையா சூப்பரா கான்செப்ட்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணி சொல்லலான்னு வர ஹீரோயின் கண்ணாடியில் எழுதி வச்சிருக்காங்க, இதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்துட்டு டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பல, இதுக்கப்புறம் நான் உன்னோட லைஃப்ல இருக்க விரும்பல, நீ ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கண்ணாடியில் எழுதி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அவ்வளவுதான். இப்போ 1 மாசமாவது 2 மாசமாவது 3 மாசமாவது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு மேல ஆயிடுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு பாத்துக்க கூட இல்ல. ஆனா நம்ம ஹீரோயினா ஹீரோ ரொம்ப மிஸ் பண்றாங்க. இதுக்கு மேலேயும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கே தெரியாம ஒவ்வொரு தடவையும் ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கான்செர்ட் பண்ற இடம் இல்ல நடிக்க போற ஷூட்டிங் இடம்னு சொல்லிட்டு ஹீரோக்கே தெரியாம நம்ம ஹீரோயின் ஹீரோவை அங்கங்க நின்று பாப்பாங்க. ஆனா ஹீரோக்குமே வந்துட்டு தோணும் இங்க ஹீரோயின் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளுணர்வு தோணும். பட் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு பாத்தீங்கன்னா டைரக்டா பாத்துக்கவே இல்ல. ஹீரோயினாலும் ஒரு கட்டத்துல முடியல, செம்மையா அவங்க டிப்ரெஷனுக்கு போறாங்க, ரொம்பவும் அழுகுறாங்க. ஹீரோவுமே அதே மாதிரிதான், ஹீரோயின் இல்லாத வாழ்க்கையா அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஏதோ நடைப்பட மாதிரி அவன் போயிட்டு இருக்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மியூசிக் டைரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டு எழுதி கொடுத்தா தெரியுமா, அதை லான்ச்சுமே பண்ணிட்டு செம்ம ஹிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அதுக்கான ஒரு அவார்டு ஃபங்க்ஷனையும் வந்துட்டு நடத்தியிருக்காங்க. அங்க வந்துட்டு இந்த மில்லியை வந்துட்டு அந்த ஹெட்வெயிட் பிடிச்சவங்க ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவனை வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டா போல இருக்கு. ஹீரோ மட்டும் தனியா அங்க வரான். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஹீரோக்கு தான் அந்த அவார்டுமே கிடைக்குது, நல்ல பாடகர்ன்ற அவார்டுமே. அப்ப ஹீரோ ஒரு நார்மல் ஸ்பீச்சை தான் கொடுக்குறான். ஆனா ஸ்பீச்சுக்கு நடுவில் டக்குன்னு நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்பீச்சை, என்னோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஒன்று சொல்றேன், நான் ரிட்டையர் ஆகலான்னு இருக்கேன், என்னோட லவ் லைஃப் நான் பார்க்கலான்னு இருக்கேன்னு சொல்ல ஃபேன்ஸ் எல்லாமே வேணான்னு கத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயினுமே வந்துட்டு அந்த இதுல தான் இருக்காங்க, அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல தான். இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய பேரை சொல்லி இந்த மாதிரி நான் அவளை இவ்வளவு தெரியுமா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதுக்கு முன்னாடி அவன் லைஃப்ல நடந்தது, ஹீரோயின் விட்டுட்டு போனது, அதுக்கப்புறமும் ஹீரோயினை பத்தி நினைச்சிட்டு இருந்தது, அதுக்கப்புறமா ஹீரோயினை மறுபடியும் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லா விஷயத்தையுமே ஹீரோ எல்லார்கிட்டயுமே சொல்ல அவ்வளவுதான். இப்ப ஃபேன்ஸே கத்த ஆரம்பிச்சிடறாங்க, இந்த கும்பல நீங்க இருந்தீங்கன்னா வெளியே வாங்க, எங்க ஐடலுக்காக வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸே கத்த. இதை கேட்ட அந்த ஹெட்வெயிட் பிடிச்ச அந்த ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுது. இப்ப அவங்களுமே கூட்டத்துல ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு சீக்கிரமா போ ஹீரோ தேடி போன்னு சொல்ல, இப்ப ஹீரோ நீ இங்கதான் இருக்குன்னு எனக்கு தெரியும், நம்ம வந்துட்டு 2 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறோம்னு சொன்னல, அந்த இடத்துக்கு சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு ஹீரோ குடுகுடுன்னு ஓட, ஹீரோயினுமே ஹீரோ பின்னாடி குடுகுடுன்னு ஓட, ஃபைனலா நம்ம ஹீரோ ஹீரோயின் 6-7 மாசத்துக்கு அப்புறமா பாக்குறாங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோ அவனுடைய கையில இருக்க பிரேஸ்லெட்டை கழட்டி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு இந்த வாரம் நீ தான் என்னுடைய மிகப்பெரிய பொக்கிஷம், ஓகேவா, என்னுடைய கெரியருக்காக நான் வந்துட்டு உன்னை விட்டு கொடுக்கணும்லாம் எனக்கு அவசியம் இல்லை, உனக்காக நான் கெரியரை விட்டுட்டு போவேனே தவிர எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் ஒன்னை விட்டுட்டு போக மாட்டேன், எனக்கு நீ தான் வேணும், நீ தான் என்னுடைய மிகப்பெரிய அவார்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண. அப்படியே செம்ம சூப்பரா இந்த மூவி முடியுது. எப்படி இருக்கு மூவின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மூவில பார்க்கலாம். See you.